கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவிலே ரொம்ப சூப்பரான ஒரு ரியாலிட்டி ஷோ தான் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 3ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக இருந்தவங்க தான் நம்ம சிங்கர் பிரகதி. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட மெலோடி சாங் மூலமாக தனக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தையே சேர்த்து வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழில் மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா பல பாடல்களை பாடி அதுலேயும் தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அசோக் செல்வனோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான வதந்தி பரவுச்சு. அதுக்கு அசோக் செல்வனும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு பிரகதி ஒரு நல்ல தோழி அப்படின்ற மாதிரி அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அசோக் செல்வன், கிருத்தி பாண்டியன் அவங்களோட மேரேஜ்லையும் இவங்க கலந்துக்கிட்டாங்க. இப்போ இவங்களோட காதல் கிசுகிசுப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லவர் ஃபோட்டோவை ரிவீல் பண்ண மாதிரி சோஷியல் மீடியாஸில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த பலருமே இவங்களோட லவர் யார் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி யாரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேடோவை வச்சு நம்ம சிவங்கி சீசனில் இருந்த நம்ம சூப்பர் சிங்கர் ஷாம் விஷால் இருக்கார் இல்லையா, அவங்கள தான் காதலிக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இல்லை அபிநய் நாயக்கர் அவர் தான் அவரை தான் காதலிக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 வயது வித்தியாசம் வரனால கண்டிப்பாக அவரை லவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அவங்கள மட்டும்தான் இவங்க சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மற்ற ஷாம் விஷாலை அவங்க ஃபாலோ பண்ணலை. ஸோ ஷாம் விஷாலுக்கும் இவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்காது அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒருவேளை அவங்களோட லவ்வரை தான் ரிவீல் பண்ணதா இல்லை ஃபோட்டோவோட படத்திற்கான ப்ரொமோஷனா அப்படின்றது தெரில. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம சேனலுக்கு உள்ள கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.